எல்பிஜி கேஸ் வெர்சஸ் சிஎன்ஜி கேஸ். அது எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயிலை எடுத்து அதை வந்து கொஞ்சம் பியூரிஃபைலாம் பண்ணி ரீஃபைன் பண்ணி அதை ஹீட் பண்ணி ஒரு காலமில் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு கேஸ் வரும். அந்த கேஸில் வந்து ப்ரொபைன் பீட்டன் இதெல்லாம் ஆட் பண்ணி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை லிக்விடாக கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் வீட்டுக்கு வர அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ எல்பிஜி கேஸ் இப்படி தான் உருவாகுது. இதுவே சிஎன்ஜி கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூமியில இருந்தே ஹை ப்ரெஷரில் எடுக்கக்கூடிய அந்த கேஸ் வெளிவரும் இல்லையா, அந்த கேஸை எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நார்மல் கேஸ் தான், அதாவது நேச்சுரலாக வரக்கூடிய கேஸ் தான், அதை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் கம்ப்ரஸர் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த நேச்சுரல் கேஸில் சிஎன்ஜியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான். ஏன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அதுக்கு இது வெளியே வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மீத்தேன் அந்த மாதிரி கேஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் கம்பேரிசன் போட்டோம் அப்படின்னா எவன் ஜெயிப்பான்னு இப்போ சொல்ல முடியாது, டை ஆகிடும். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதில் எவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம்.